வணக்கம். இதுவரும் 5ஆம் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவில் 1ஆம் வட்டாரம் தொடக்கம் 6ஆம் வட்டாரம் வரை அந்த பகுதிக்காக போட்டியிடும் ஒரு சமூக சேவையாளரும் ஒரு இன்பம் என்றாலும் உடனடியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு வெற்றியாளன் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் நாம் திரு என் கமலேஸ்வரன் அவர்களை நேர்காணலுக்காக இன்று சந்திக்கிறோம். அது பற்றி சில வார்த்தைகளை பார்ப்போம். ஒரு சமூக சேவையாளர், உடப்பு மண்ணின் ஒரு மைந்தர் கூட என்ன சொல்லலாம். ஒரு துன்பத்திலும் ஒரு முகம் குடிக்க ஒரு சலராத ஒரு தமிழ் குடிமகன் கூட நாம் அடிக்கடி சொல்லி கொடு இருக்க அந்த கட்டத்தில் திரு கமலேஸ்வரன் அவர்களை இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர்களுக்குரிய சில நேர்காணலுக்காக அவரிடம் சில கேள்விகளை நான் இன்று முன்வைக்கிறேன். கமலேஸ்வரன் அவர்களே, இந்த தேர்தலில் போட்டியிட காரணம்தான் என்ன? என் மக்களுக்காக சேவை செய்ய என்ற நோக்கத்தோடு என்னை ஐக்கிய மக்கள் சக்தி களமிறக்கியிருக்கிறது. ஆகையால் என் மக்களுக்காக சேவை செய்யும் நோக்கத்திலே நான் கேட்கின்றேன். சரி, இதில் வெற்றி பெற்றால் உடப்பு மக்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிதான் என்ன? அதை பற்றி சற்று கூற முடியுமா? என் மக்களுக்கான மண்வளம், நீர்வளம், நிலவளம் காத்து கொண்டே இருக்கின்றேன். நான் சிறிய காலத்தில் இருந்து என் மக்களுக்காகவே சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வென்ற பின்பு ஒரு புலிப்பாய்ச்சல் போல பாய்து என் மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து சமூக சேவைகளும் நான் செய்வேன். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எமது ஊரில் இருந்து சுமார் 8 பேர் போட்டியில் களமிறங்குகின்றார்கள். அதனால் எமது வாக்குகள் சிதறுமா, அதன் ஒரு பயம் கூட இருக்கிறது. அதனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வாக்கு கேட்பது எல்லோருடைய உரிமை. ஆனால் வாக்களிப்பது என் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நிச்சயமாக எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். திரு கமலேஸ்வரன் அவர்களே, ஆரஞ்சிக்கட்டு பிரதேச சபை தேர்தலுக்காக நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி என்னோட மக்களோட அபிப்பிராயமும் கூட, நீங்கள் ஒரு தலைவராக வந்தால் நீங்கள் இந்த பகுதிக்கு என்ன செய்ய இருக்கலாம், அது பற்றி? இந்த ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபை தலைமை என்பது ஒரு எம்பியையும் விட மேலான வேலை திட்டங்களை செய்ய முடியும். ஆகையால் நான் பதவியேற்பது மக்களின் கையில். பதவியேற்றால் என் மக்களுக்கான அனைத்து வேலைகளையும் எமது ஊர் கூட அனைத்து தெருலைட்டுகளும் எப்படி சிங்கப்பூர் போல நாங்கள் எமது ஊரை வைத்திருப்போம். திரு கமலேஸ்வரன் அவர்களே, இந்த உங்களை பேட்டி காணும்போது நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த இருவரும் பிரதேச சபை தேர்தலில் மக்களிடமிருந்து நீங்கள் எந்தளவு வாக்குகளை பெறுவீர்கள் என உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த 1லிருந்து 6ஆம் வட்டாரம் வரை 3800 வாக்குகள் இருக்கின்றன. இதில் ஒரு 1000 வாக்கு அளிக்கப்படாமல் இருக்கலாம். மற்றும்படி பெரும்பாலான வாக்குகள் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். அடுத்த ஒரு கேள்வி, ஊரில் மறைந்த அமரர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு பின்னர் எமது ஊரிலிருந்து ஒரு தலைவரை தெரிவு செய்ய முடியுமா? அது கட்டாயம் நடக்குமா? இது சம்பந்தமாக மக்களின் எதிர்பார்ப்பும் கூட, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? தட்சிணாமூர்த்தியின் சிகரம் அரசியல் சிகரம். அது மறைந்தது ஒரு நமது ஊருக்கு ஒரு பெரும் இழப்பாகும். அதற்கு பின்பு பரம்பரையாக இந்த ஊரை பூவையா தொடக்கம், கந்தசாமி தொடக்கம், சிற்றம்பலம் தொடக்கம், தட்சிணாமூர்த்தி அவர்கள் வரையும் ஊரை ஆண்ட பிரதேச தலைவராக இவர்கள் தான் ஆண்டிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து ஆள்வதற்கான தகுதி எமது ஊருக்கே உண்டு. அது ஊரின் வாக்களிப்பிலேயே தெரியும். நாங்கள் தான் அந்த தலைவர் என்ற பதவியை பெறுவோம். அடுத்தொரு சிறிய கேள்வி, இந்த மண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருந்தது. அது சம்பந்தமாக உங்களோட கருத்தை சொல்லியே. மண் போராட்டம் 2020 பொதுஜன பெரமுன கோத்தபாய அரசுடைய அரசில் வந்து ஆட்சி அமைத்து 6வது நாளே மண்ணை ஏற்றினார்கள். இந்த மண்ணை ஏற்றுகின்ற பொழுது அவர்கள் ஆளுங்கட்சியில் பலமாக இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்வது, யாரிடம் சொல்வது, அரசியல் அனாதையாக என்ற பொழுது நான் உடனே துணிச்சலோடு என் மக்களுக்காக இந்த மண்ணை தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்து நாங்கள் சட்டப்படி நீதிமன்றம் சென்று அந்த மண் போராட்டத்தை இந்து ஆலய பரிபாலன சபை உதவியுடன் நாங்கள் இதை வெற்றி பெற்றோம். இறுதியாக ஒரு சில கேள்விகளை உங்களிடம் வைக்கிறோம். அதாவது நீங்கள் வேறு ஏதும் கூற விரும்பின் அதை இந்த பேட்டி இந்த சேனலுக்காக, அதை யூடியூப் சேனல் ஒன்றுக்காக வழங்குமாறு பணிவிட வேண்டும். எனது யூடியூப் பார்வையாளர் அனைவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் எனது ஊர் மக்கள்
இந்த முறை தேர்தலில் நான் மண்ணையும் வளத்தையும் என் மக்களையும் பெரிதும் நேசிக்கின்றவன். ஆகையால் என் மக்கள் எனக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து உடப்பு என்ற பிரதேச தலைமையத்தை காப்பாற்றி எனக்கு பிறகும் ஒருவர் ஆள வேண்டும் என்பதற்காக எனது மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி கமலேஸ்வரன் அவர்களே.